எல்லோருக்கும் வணக்கம். நாங்கள் இந்த வீடியோவில் ஆன் கிரிட் சிஸ்டம் பற்றி பார்ப்போம். ஸோ மாடர்ன் பவர் சிஸ்டத்தில் டூ பேசிக் டைப் ஆஃப் சிஸ்டம்ஸ் அவைலபிள். அதாவது ஆன் கிரிட் சிஸ்டம் உண்டு, ஆஃப் கிரிட் சிஸ்டம் உண்டு. வெரி சிம்பிள். ஆன் கிரிட் சிஸ்டம்னா இந்த சிஸ்டம் வந்து பி கனெக்டட் டு த கிரிட், மெயின் நேஷனல் கிரிட் or whatever grid supply, the grid power supply. Off grid system and the engada system, engada solar PV battery or whatever system we have in our house that is not connected to the grid. So like on grid system and பார்ப்போம். இப்போ on grid system இந்த டயக்ராமில் சிம்பிளாக நீங்கள் பார்க்கலாம். இப்போ சோலார் பேனல்ஸ் இருக்குது, இன்வெர்டர் இருக்குது, அண்ட் எனர்ஜி மீட்டர்ஸ் அண்டு சார்ஜ் கண்ட்ரோல் அதெல்லாம் இருக்குது. இப்போ மெயினாக வந்து இந்த சோலார் பேனல்ஸ், இன்வெர்டர் அண்ட் கிரிட். இங்கே கிரிட் வந்து கனெக்டட் ஆகிருக்கு, எனர்ஜி மீட்டரோட கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ இங்கே என்ன விஷயம், இந்த கிரிட் வந்து கோயிங் டு பிளே அ ரோல் ஆஸ் அ பேக்கப். ஸோ அந்த டே டைமில் என்ன நடக்கும்னா, சோலார் பேனல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற எனர்ஜி வந்து இந்த ஹவுஸுக்கு சஃபிஷியன்ட். அது இன்வெர்டர் மூலமாக இது இந்த வீட்டுக்கு கிடச்சிடும். இன்வெர்டர் கன்வெர்ட் பண்ணி ஏசியை கன்வெர்ட் பண்ணி வீட்டுக்கு கொடுத்துரும். அப்போ எப்பப்போ எங்களுக்கு சோலார் பேனல் ப்ரொடியூஸ் பண்ணலையோ அப்போ வந்து நாங்கள் கிரிட்லேருந்து கேட்போம், கிரிட்லேருந்து சப்ளை தர சொல்லி. அப்போ கிரிட் வந்து தரும். தர சொல்லி என்றால் அதெல்லாம் ஆட்டோமேட்டிக் ஸ்விட்சிங் மூலமாக நடக்கும். அப்போ கிரிட் வந்து ஒரு பேக்கப் மாதிரி ஒர்க் பண்ணும். அப்போ நைட் டைமில் கம்ப்ளீட்லி we are going to depend on the grid. அப்போ கிரிட் தான் நைட் டைமில் சப்ளை தரப்போகுது. அப்போ இது வந்து ஒரு வெரி சிம்பிள் சிஸ்டம். ஸோ இந்த இன்னமொரு டயக்ராமில் இது வந்து ஏன் இந்த நிறைய டயக்ராம்ஸை போடுறோம்னா, நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிக்க நிறைய டைப் ஆஃப் பிக்சர்ஸ் வரும். இட்ஸ் குட். இந்த மாதிரி பிக்சர்ஸ் நீங்கள் பார்க்க அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த டாபிக் ஆன் கிரிட் சிஸ்டம்னா என்ன, சோலார் பேனல்ஸ், இன்வெர்டர், நெட் மீட்டர் அண்ட் ஹவுஸ். இப்போ டே டைமில் நடக்கும்னா இந்த சன்லேருந்து வர சோலார் ரேடியேஷன் இதில் ஹிட் ஆகி இது சோலார் பேனல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற எனர்ஜியும் இன்வெர்டர் மூலமாக வந்து எங்களுக்கு இந்த ஹவுஸுக்கு வரப்போகுது. இப்போ நைட் டைமில் என்ன நடக்க போகுதுன்னா, கிரிட்லேருந்து வர்ற சப்ளை வந்து வரப்போகுது. ஸோ இப்போ வந்து டே டைமில் உங்களுக்கு எக்ஸஸ் பவர் இருக்குமா இருந்தால் அந்த எக்ஸஸ் பவர் வந்து எங்களுக்கு இன்வெர்டர்லேருந்து அப்படியே கிரிட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஸோ இதோட பியூட்டி என்னென்னா, எப்பப்போ எக்ஸஸ் பவர் கிடைக்குதோ எங்களுக்கு, அப்போ வந்து அந்த எக்ஸஸ் பவரை நாங்கள் கிரிட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கொள்ளலாம். இது வந்து ஆன் கிரிட் சிஸ்டத்தில் உள்ள அட்வான்டேஜ். இப்போ சில கஸ்டமர்ஸ் வந்து இந்த ஒன் கிரிட் சிஸ்டத்தில் எங்களுக்கு பேட்ரி வந்து இட்ஸ் நாட் நெசசரி, பேட்ரி இஸ் நாட் த மஸ்ட். பட் சில கஸ்டமர்ஸ் வந்து ஆன் கிரிட் சிஸ்டத்தில் பேட்டரியை யூஸ் பண்ணுவீங்க. அண்ட் அவைகளுக்கு ஒரு பேட்டரியை வந்து பேக்கப்பாக வச்சுருக்கணும். இன்னும் ஒரு ப்ராஃபிட்டபிள் ரீசன் வந்து, இந்த சில கண்ட்ரீஸில் இந்த பீக் ஹவர்ஸில் நாங்கள் நிறைய எனர்ஜி எக்ஸ்போர்ட் பண்ணால் அதன் மூலமாக நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும், நிறைய ரெவென்யூ கிடைக்கும். இப்போ அந்த ரீசன்ஸ்க்காக பேட்டரி வச்சுருக்காம விடலாம். ஏனெண்டா இந்த பேட்டரி அந்த தேவையை வந்து இங்கே யூட்டிலிட்டி கிரிட் வந்து ஒர்க் பண்ணுது. ஆனால் சம்டைம் வந்து கிரிட் சப்ளை வந்து அடிக்கடி பவர் ஷட் டவுன் வருமா இருந்தால் எங்களுக்கு பேட்டரி வச்சுருக்க வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா கிரிட் வந்து இங்கே 100% ரிலையபிளாக இருக்குமா இருந்தால் எங்களுக்கு ஆன் கிரிட் சிஸ்டம் ரிலையபிலிட்டி 100% இருக்குமே. ஏன்னா கிரிட் வந்து 100% ரிலையபிளாக இருந்தால் எங்களுக்கு எப்பப்போ சோலார் பேனல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலையோ அல்லது இனஃப் பவரை ப்ரொடியூஸ் பண்ணலையோ அப்போ வந்து கிரிட் வந்து இந்த பவரை வந்து எங்களுக்கு தரும். ஆனால் கிரிட் வந்து ரிலையபிள் இல்லை, அடிக்கடி பவர் கட் வருமா இருந்தால் எங்களுக்கு பேட்டரி ஒன்றை இன்ஸ்டால் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. இப்போ இதான் வந்து பேட்டரி இன்ஸ்டால். அப்போ பேட்டரி இன்ஸ்டால் பண்ணிக்க நாங்கள் வந்து ஹைப்ரிட் இன்வெர்ட்டரை யூஸ் பண்ணணும். இந்த இன்வெர்ட்டரை பற்றி தனி வீடியோஸ் போடுவோம், அதில் நீங்கள் பார்க்கலாம் என்னென்ன டைப் இன்வெர்ட்டர், ஏன் ஹைப்ரிட் இன்வெர்ட்டரை யூஸ் பண்ணுறோம்ன்றதை இதில் பார்க்கலாம். இப்போ என்ன இதில் சிம்பிளாக சொல்ல போனால் ரீசன் வந்து, இந்த இன்வெர்ட்டர் வந்து இந்த பேட்டரி வந்து இந்த இன்வெர்ட்டர் மூலமாக வர்ற சோலார் பேனலில் இந்த இன்வெர்ட்டருக்கு போய் இன்வெர்ட்டர் மூலமாக வர்ற பவர் எனர்ஜி வச்சுக்கொண்டு சார்ஜ் ஆகணும். அதே நேரம் இந்த பேட்டரி வந்து சம்டைம் கிரிட்லேருந்து வர்ற சப்ளை மூலமாக சார்ஜ் ஆகணும். அப்போ இந்த இன்வெர்ட்டர் வந்து ஒரு ஸ்மார்ட் இன்வெர்ட்டராக இருக்கணும். அது வந்து கிரிட் சப்ளையாலையும் இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணணும், அதே நேரம் சோலார் பேனல்ஸ்லேருந்து வர்ற பவராலையும் சார்ஜ் பண்ணணும். அப்போ இது ஒரு அட்வான்ஸ் வேர்ஷன் ஆஃப் த இன்வெர்ட்டராக இருக்குமா தான் ஹைப்ரிட் இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணுறோம். அப்போ இது வந்து ஆன் கிரிட் சிஸ்டம், சிம்பிளாக ஆன் கிரிட் சிஸ்டம். இப்போ நாங்கள் படிக்கிற வந்து ஆன் கிரிட் சிஸ்டம்ன்றதை பற்றி தான் படிக்கிறோம். இப்போ ஆன் கிரிட் சிஸ்டம்ன்றது இந்த ஆஃப் கிரிட் சிஸ்டம் வந்து நாட் கனெக்டட் டு த கிரிட். நாங்கள் முதல் சொல்லாமல் ஆன் கிரிட் வந்து கனெக்ட் பண்ணோம். அப்போ ஆன் கிரிட் சிஸ்டத்தை கிரிட் டைட் சிஸ்டம்னு சொல்லுவோம்.
அப்போ ஏன் இந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸ்கள் நான் ஹைலைட் பண்ணுறேன்னா இந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸ் தான் இது இம்பார்ட்டன்ட். நாங்கள் வந்து படிக்க இதை தெரிஞ்சால் தான் நாங்கள் நிறைய புக்ஸ் வாசிக்கவோ இல்லை வந்து வேறு ஆர்டிகல்ஸ் ரிசர்ச் பேப்பர்ஸ் படிக்க அதில் வந்து வேறு வீடியோஸ் யூடியூப் வீடியோஸோ இல்லை வேறு வீடியோஸ் பார்க்க எங்களுக்கு இந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸ் மூலமாக நாங்கள் குயிக்காக வந்து இந்த பவர் சிஸ்டத்தை விளங்கிக் கொள்ளலாம். அப்போ என்னுடைய சேனலோட நோக்கமே வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் பவர் சிஸ்டம் சரி ஒவ்வொரு சின்ன சின்ன எக்கனாமிக் தியரி சொல்லி எல்லாத்தையும் வந்து ஒரு ஸ்டோரி சொல்கிற மாதிரி சொல்லி அதை விளங்க வைக்கிறான் விஷயம். இதில் வந்து நிறைய காம்ப்ளிகேட்டட் ஈக்குவேஷன்ஸ் அது யூஸ் பண்ண மாட்டோம். சிம்பிளாக ஒரு கதை சொல்கிற மாதிரி உங்களுக்கு சொல்கிறான். அப்போ இது ஆன் கிரிட் சிஸ்டம் டு நாட் நீட் பேட்டரி தேவையில்லை. ஆனால் பேட்டரி வந்து ஆப்ஷனல். அப்போ சில நேரம் பேட்டரியை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இஃப் த கிரிட் வந்து இன்டர்மீடியட்டில் இருந்தால் அதில் வந்து வேறு ரீசனுக்காண்டி பேட்டரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஆன் கிரிட் சிஸ்டம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த சோலார் எனர்ஜி வந்து கன்சியூம் பை த கஸ்டமர். எங்களோட ஹவுஸ் வந்து கன்சியூம் பண்ணும். அதில் எக்ஸஸ் உள்ள எனர்ஜியை கிரிட்டுக்கு அனுப்பும். அதே நேரம் சோலார் பேனல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற எனர்ஜி காணாமல் இருந்தால் கிரிட்ல இருந்து வாங்கிக்கொள்ளும். கொஞ்சம் எனர்ஜியை வாங்கி எங்களோட ஹவுஸுன்ற தேவையை பூர்த்தி செய்து கொள்ளும். இதுதான் விஷயம். அப்போ சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்போ இங்கே இம்பார்ட்டண்டான விஷயம் வந்து இதுக்கு வந்து டென்த் எனர்ஜி மீட்டர்ஸ் வேணும். ஏன்னா நாங்கள் வந்து 2 டிரான்சாக்ஷன் நடக்க போகுது. ஒன்று கிரிட்லேருந்து வாங்க போகிறோம், இன்னும் ஒன்று கிரிட்டுக்கு செல் பண்ண போகிறோம். அப்போ ஒரே லைனில் 2 டிரான்சாக்ஷன் நடக்க போகுது. அப்போ இந்த 2 டிரான்சாக்ஷனையும் ரெக்கார்ட் பண்ணணும். ஒன்று கிரிட்லேருந்து பை பண்ண போகிறோம், கன்சியூம் பண்ண போகிறோம் எனர்ஜியை, அது ஒரு டிரான்சாக்ஷன். ஹவுஸ் வந்து சோலார் பேனல்ஸில் ப்ரொடியூஸ் பண்ணுற எக்ஸஸ் எனர்ஜியை கிரிட்டுக்கு செல் பண்ண போது 2வது டிரான்சாக்ஷன். இந்த 2 டிரான்சாக்ஷனையும் நாங்கள் எனர்ஜி டிரான்சாக்ஷன் இந்த எனர்ஜியையும் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணணும். அந்த ரெக்கார்ட் பண்ணி அந்த ரெக்கார்டை பேஸ் பண்ணி தான் எங்களோட மந்த்லி பில்ஸ் வந்து ப்ரொடியூஸ் தரப்படும். அப்போ ஒரு பர்டிகுலர் மந்தில் வந்து நாங்கள் நிறைய அதாவது நிறைய எனர்ஜி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம், கன்சியூம் பண்ண விட கூட எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம்னா அந்த மந்தில் வந்து எங்களோட எலக்ட்ரிசிட்டி பில் 0. சிம்பிள். அதில் வந்து நெக்ஸ்ட் மந்தில் நாங்கள் வந்து செல் பண்ண விட எக்ஸ்போர்ட் பண்ண விட கன்சியூம் கூட பண்ணிட்டோம்னா அந்த மந்த்துக்கு கொஞ்சம் பில்ஸ் வந்து உங்களுக்கு வரும். இதுதான் இந்த ஆன் கிரிட் சிஸ்டம். அட்வான்டேஜ் என்று பார்த்தோம்னா மெயினான அட்வான்டேஜ் வந்து உங்களோட எக்ஸஸ் எனர்ஜியை வந்து எப்பயும் நீங்கள் கிரிட்டுக்கு அனுப்பலாம். இப்போ சோலார் பேனல்ஸ் வந்து 100% சோலார் பேனலில் ப்ரொடியூஸ் பண்ணுற எனர்ஜியை நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் இந்த ஆஃப் கிரிட் சிஸ்டத்தில் அப்படி இல்லை. ஆஃப் கிரிட் சிஸ்டத்தில் கிரிட் இல்லாதால நாங்கள் வந்து அனுப்ப முடியாது. சம்டைம் அந்த எனர்ஜி வந்து வேஸ்ட் ஆகும். எக்ஸஸ் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆனால் அது வேஸ்ட் ஆகும். அப்போ இந்த ஆன் கிரிட் சிஸ்டம் வந்து இன்னும் ஒரு மெயின் அட்வான்டேஜ் வந்து இட்ஸ் மோஸ்ட் காஸ்ட் எஃபெக்டிவ், இது சீப். ஏன்னா வந்து நாங்கள் வந்து இங்கே வந்து பேட்டரி பெரிய லார்ஜ் சைஸ் பேட்டரிஸை இன்ஸ்டால் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஏற்கனவே எங்களோட கிரிட் சப்ளை இருக்குது, எங்களோட ஹவுஸுக்கு கிரிட் சப்ளை இருக்குது. அந்த கிரிட் சப்ளை வச்சுக்கொண்டு நாங்கள் சோலார் பேனல்ஸையும் இன்வெர்டரையும் ஃபிக்ஸ் பண்ணால் போதும். அது ஆன் கிரிட் சிஸ்டமாக ஒர்க் பண்ணும். நாங்கள் வந்து நிறைய ரிஸ்க் எடுக்க தேவையில்லை ஆன் கிரிட் சிஸ்டத்தை பொறுத்த மட்டும். இட்ஸ் வெரி சிம்பிள். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து குயிக்காக கிடைச்சிடும். 3 to 5 இயர்ஸில் உங்களுக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கிடைச்சிடும். இப்போ இதான் இந்த எண்ட் ஆஃப் த வீடியோவுக்கு வந்துட்டோம். இப்போ இது வந்து ஆன் கிரிட் சிஸ்டம்ன்றதை பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஆன் கிரிட் சிஸ்டம்ண்டா இது வந்து நாங்கள் சோலார் பேனல்ஸை மட்டும் வச்சு யோசிக்க தேவையில்லை. நாங்கள் விண்ட் டர்பைன், ஸ்மால் ஹைட்ரோ பிளான், வேறு எனர்ஜி ரிசோர்ஸஸ் கூட இதில் யூஸ் பண்ணலாம். இது என்ன ஐடியாண்டா எங்களோட ஹவுஸில் ஒரு சின்ன ஒரு பவர் சிஸ்டம் நாங்கள் ரன் பண்ணுறோம். அந்த பவர் சிஸ்டம் என்னென்னா வந்து சோலார் பேனல்ஸும் அண்ட் இன்வெர்டரையும் வச்சுருக்கோம். இதில் நீங்கள் வேறு ரிசோர்ஸஸ் கூட யூஸ் பண்ணலாம். இதை வந்து நாங்கள் கிரிட்டோட கனெக்ட் பண்ணியிருந்தால் அதை ஆன் கிரிட் சிஸ்டம்னு சொல்கிறோம். இந்த கிரிட் வந்து எங்களுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் என்டிட்டி. அந்த கிரிட் வந்து நாங்கள் தேவைப்படும் போது கிரிட்லேருந்து பவர் எடுத்துக்கொள்வோம், தேவைப்படும் போது கிரிட்டுக்கு எனர்ஜியை செல் பண்ணிக்கொள்வோம். அப்போ இதான் இந்த வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். ப்ளீஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை தொடர்ந்து தாருங்கள். என்னுடைய நோக்கம் வந்து இந்த பவர் சிஸ்டம், இந்த எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எக்கனாமிக் தியரிஸ், அனாலிசிஸ் இது எல்லாத்தையும் வந்து ஈஸியாக உங்களுக்கு வழங்கப்படுத்துறது. தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.